அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6/3/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நான் பொசிஷனே சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருந்தேன் என்னோட மண்டே சிபிஆரில். அதுக்கு முக்கியமான காரணமே வேர்ல்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒரு 1% கீழே விழுந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா S&P 500 அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே விழுந்துருச்சு. S&Pயில் பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில், அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில். இது கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். டபுளையுமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே போயிருக்கு. இதுவுமே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். அடுத்து நீங்கள் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவனுமே பாருங்கள், உங்களுக்கு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் S&Pயில் அதே இதுதான். உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை ரெட் கேண்டில் ஃபாலோட் பை ஹியூஜ் கேப் டவுன். அந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகி கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சீக்கிரமாக யூஎஸோட விக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 7% ஏறி இருக்கு. ஸோ இது விக்ஸ் ஏறுது, மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய பேட் சைன். மார்க்கெட் கண்டினியூவாக அந்த மொமெண்டம் இருக்க போகுது, நெகட்டிவாகவே இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சைன் தான் இது. அடுத்து நம்ம யூஎஸோட 10-year பாண்டியில் பார்க்கணும். இவன் பார்த்தீங்கன்னா நேற்று எதிர்பாராத விதமாக இவனும் விழுந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி எப்பவுமே மார்க்கெட் விழும்போதெல்லாம் இவன் ஏறிட்டு தான் இருப்பான், ஆனால் இவன் விழுந்திருக்கான். இது மட்டும் ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன். எப்போவுமே யூஎஸோட பாண்டியில் விழுறதே நல்ல சைன் தான். அடுத்து நம்மளுடைய க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டு தான் போல் இருக்குது. உங்களுக்கு அகைன் மேலே போனதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 1% பக்கமாக விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ $78 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஎஸோட ஏடிஆர், இந்தியன் ஏடிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று அதோட க்ளோசிங்கை நம்ம பார்த்துடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் மட்டும் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டியில் ஆஃப்டர்நூன் ஒரு ரேலியை வந்துச்சு. ICICI 0.3% நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் விப்ரோ ரெண்டுமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே 1.25%னா அங்கே 2%, 2.5% விழுந்திருக்கு. விப்ரோ நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் லைட்டாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே ஓகே தான். HDFC பேங்க் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதாவது பேங்கிங் செக்டர் பாசிட்டிவாகவும் ஐடி செக்டர் மோர் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று மாதிரியே. ஸோ ஃபைனலி இதுதான் ஏடிஆர் இண்டிகேஷன். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நல்ல ஒரு நெகட்டிவ் சைன் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு 4:30 மாதிரி செக் பண்ணும்போது இவங்கெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாங்க. இப்போ டவ் ஜோன்ஸ் -0.06% நெகட்டிவாக போயிடுச்சு. S&P ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது. நேற்று என்ன தான் விழுந்தாலும் இன்றைக்கி லைட்டாக பாசிட்டிவாக இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் நல்லாவே அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல இவனை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி காமிக்கிறான். இன்றைக்கி நைட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று நைட்டே ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு. யூஎஸில் ஏதோ டேட்டா வர வேண்டி இருந்துச்சு. அந்த டேட்டாவோட இம்பாக்டில் அது கீழே விழுந்திருக்கலாம். இன்றைக்கி நைட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஐ திங்க் நம்மளுடைய ஜெரம் பவல் ஃபெட் சேர்மன் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு. அதனாலையும் ஒரு இம்பாக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதான் யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம். அடுத்து டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் மைனர் நெகட்டிவாக இருக்காங்க, பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அடுத்து நிக்கி பார்த்திங்கன்னா இது +0.29. இதே மாறி வந்துட்டு இருக்குன்னு தெரில, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நேற்றுலேருந்தே நான் பார்த்தேன் நிக்கி மாறி தான் வந்துட்டு இருந்துச்சு. +0.29 தான். ஓகே, இவன் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. தைவானுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இவனை நம்ப முடியல. நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம், மாறிட்டே தான் இருக்கான். நான் இதுலேயுமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நிக்கி பார்த்திங்கன்னா -0.29 தான். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். -0.3% நெகட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் கேப் டவுன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கான். ஸோ இவன் நெகட்டிவாக தான் இருக்கிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டே ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன மாதிரி நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சிங்கக்குட்டி கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, நேற்று ஃபியூச்சரோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 433. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா 420 இருக்கான். இவ்வளோ அமலுதுமொழி நடந்துக்கிட்டு இருக்கு, சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் நிஃப்டி எந்த இம்பாக்ட்டுமே பண்ணல. நேற்று யூஎஸ் மார்க்கெட் வெறிக்கொண்டு விழும்போதுமே பார்த்திங்கன்னா தலைவன் 430 தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கான் நேற்று நைட்டு. இன்றைக்கி மார்னிங்கே பெரிய கேப்லாம் காட்டல. என்ன இந்தியாவில் ஒரு சடனாக ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா மார்க்கெட்டை மதிக்காமல் நம்ம சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ நாள் நீடிக்க போகுது, இல்லை இன்றைக்கே இது நீடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 20 பாயிண்ட் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுது. நம்ம அப்படியே இப்போ நிஃப்டியை ஓப்பன் பண்ணிடலாம். நிஃப்டியில் இப்போ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷம்.
எஸ் இன்றைக்கி தாங்க இதுதான் இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய சிபிஆர், டுமாரோ சிபிஆர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் நேரோ சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆனாலே அது வந்து ஒரு ஃபாலுக்கான அறிகுறி தான். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அசெண்டிங் சிபிஆர் வந்துச்சு. என்னதான் இது டிசெண்டிங் சிபிஆர் இருந்தாலுமே நேற்று வந்து இன்றைக்கி வந்து S1 தாண்டி இவன் க்ளோஸ் வச்சா தான் வந்து இவன் நான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஒத்துக்க முடியும். நேற்று வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு, பட் எண்ட் ஆஃப் த டே நல்லா ரெக்கவர் ஆச்சு. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா FinNifty அப்படின்னு ஒருத்தன் எக்ஸ்பைரி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இழுத்து பிடிச்சி வந்து கீழே கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியுமே வந்து கீழே விழுந்துருச்சு. பட் ஸ்டில் நல்ல ஒரு ரெக்கவரி காமிச்சிருந்தான். அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபாலுங்க. நான்லாம் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது இவன்லாம் ஒரு 100 பாயிண்ட் கீழே விழுந்துட்டு அதே மாதிரி 100 பாயிண்ட் மேலே ஏறினான். இது வந்து நேற்று இதுதான் பார்த்தீங்கன்னா 137 பாயிண்ட் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டான். விச் மீன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. 50 அதாவது 100 பாயிண்ட் விழுந்து 100 பாயிண்ட் ஏறி திருப்பி 50 பாயிண்ட் ஏறி 50 பாயிண்ட் இறங்கி முடிஞ்சிருந்தான். ஸோ மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா S1 அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்ன தான் வந்து US மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டில் நான் நெகட்டிவிட்டியாக பார்க்கல. மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது, கீழே விழுந்தா எந்திரிச்சிருது. ஸோ இன்றைக்கி சப்போஸ் நிஃப்டி வந்து S1 கிட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நேற்று மாதிரியே ஒரு ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது S3 கிட்ட ஒரு டபுள் டாப் போட்டு மேலே போனான். ஆனால் இன்றைக்கி அந்த S3 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட S1 மாறி இருக்குது. அப்போது அந்த S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். S1 ப்ரீவியஸ் டே லோ ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலுமே இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்கிறதுனால பெரிய புல்லிஷாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ R1 ரிவர்சல் ட்ரேடையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி சிபிஆர் கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிஃப்டியில் பெரிய ரேஞ்ச் கிடைக்கும். R1லேருந்து S1 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு சிபிஆர் கிட்ட ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இங்கேயே வந்து கீழே போகுது அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். நீங்கள் ஒரு பையராக இருந்தால் அதை பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு செல்லராக இருந்தால் மட்டும் ப்ராபப்ளி பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி கீழே போச்சு அப்படின்னா சிபிஆர் தாண்டி பிரேக் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கலாம். S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சிபிஆர் டவுன் சைட், அதுக்கப்புறம் வந்து S1 ரிவர்சல், மேலே R1 ரிவர்சல், இது 3 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிடைக்க போகிற ஹை ப்ராபபிள் ட்ரேட் பேஸ்ட் அந்த குளோபல் சினாரியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே மாதிரி பெருசாக மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு தெரியல. ஸோ இதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிடையாது. ஏன்னா எனக்கு அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ரெக்கவரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால். ஸோ அசனிங் சிபிஆர் வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் சைன் தான். இவன் வந்து நேற்று வந்து நிஃப்டி ஃபால் ஆனமே இவன் வந்து கல் மாதிரி இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான், பெருசாக கீழே விழுகலை. ஸோ அசனிங் சிபிஆர் வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 581, இது கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இங்கே தான் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா ஐ திங்க் சிபிஆருக்கும் R1க்கும் இடையில ஓப்பன் ஆகலாம். சப்போஸ் இதுக்கப்புறம் மணி இப்போ 6:30 தான் ஆகுது. 9 மணிக்கு நம்ம லைட்டாக கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு வந்து பெருசாக கீழே விழாமல் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சுங்க 47,400க்கு மேலே தான் வந்து எப்படி இருந்தாலும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சப்போஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா நேற்று மாதிரியே இந்த S1 கிட்ட வந்து நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலுமே நீங்கள் வந்து S1 ரிவர்சல் ட்ரை பண்ணலாம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேவும் வந்து வரவிட மாட்டாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே. அதனால் S1 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் சப்போஸ் கீழே விழுந்து மேலே போச்சு அப்படின்னா சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடு சிபிஆர் மாதிரி தெரியுது. சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிபிஆருக்கு இன்னொரு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பைரியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த ரிவர்சல் ட்ரேடுமே வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அதே மாதிரி மேலே R1 கிட்ட போனாலுமே மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு R1 ட்ரெண்டிங் டே வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கான காரணம் குளோபல் சென்டிமெண்ட் தான். ஸோ R1 ரிவர்சல், சிபிஆர் ட்ரெண்டிங் கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா கீழே இருந்து மேலே வர்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். S1 ரிவர்சல், சப்போஸ் S1 கிட்ட ரிவர்ஸ் ஆகி வந்து சிபிஆர் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகுது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒரு சிபிஆர் ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் உங்களுக்கு வந்து நேற்று அமெரிக்காவில் விக்ஸ் 7% ஏறி இருந்தாலுமே இந்தியா விக்ஸை பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட், இது வந்து பியூர் கன்சாலிடேஷன் தான். பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக கன்சாலிடேட் ஆனால் நிஃப்டி நெகட்டிவாக கன்சாலிடேட் ஆகலாம். ஆனால் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிற 3.5% விழுந்துருக்கிறான். அதனால் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் தான். மார்க்கெட் பெருசாக கீழே விழாது, பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் கூட இது. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் போய் பார்த்துருவோம் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம இந்த சிபிஆர்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
இது வந்து பிரேக் அவுட் கேண்டில், அதுக்கப்புறம் ஃபர்தராக 3 கன்சாலிடேஷன் கேண்டில். ஸோ எனக்கு தெரிந்து இந்த கன்சாலிடேஷன் வந்து இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ பெரிய பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, ஆனால் அதுவுமே வந்து பை ஆகி மேலே போயிடுச்சு, விச் மீன்ஸ் பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு as per the price action கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பை ஆயிரும். எப்போ வந்து அந்த ஃபால் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்படின்னா, நிஃப்டி வந்து 22,200 உடச்சி கீழே போனால் அப்படின்னா ப்ராபப்ளி அந்த இடத்துல ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான காரணம் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பெரிய ஃபால் வந்திருக்கு. ஸோ சப்போஸ் இந்த இடம் இந்த 200 தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா அகைன் வந்து அந்த செல்லிங் இதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு தான். அதே சமயத்தில் உங்களுக்கு மார்க்கெட் அகைன் வந்து ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு 15 மினிட்ஸ்லையோ 1 ஹவர்லையோ நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நான் ஒரு கன்சாலிடேஷன் தான் நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா தலைவன் வெறித்தனமாக நான் நேற்று வந்து போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த கோடு, அந்த கோட்டை தாண்டினா நிஃப்டி மாதிரி கன்சாலிடேட் ஆகாமல் இவன் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டான். இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டு, 2 நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி நேற்று வந்து பார்த்திங்கன்னா அகைன் மேலே ஒரு நல்ல பிரேக் அவுட்டை கொடுத்துட்டான். விச் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி இஸ் ஹியூஜ்லி புல்லிஷ். இவன் வந்து என்னதான் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருந்தாலும் இவன் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஆல் டைம் ஹையிலிருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்கான் பாருங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% கீழே இருக்கிறான், 1000 பாயிண்ட் கீழே இருக்கிறான். அப்போ பிக்கப் பண்ணோம்ல அதை, அதுக்காக தான் இப்போ HDFC பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணுது, பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிஃப்டி நான் உன்னை இருந்து பின்தொடர்கிறேன், உன்னை துரத்தி வர்றேன் அப்படின்ட்டு இவனும் வந்து ஆல் டைம் ஹையை தொடர்க்கு பார்க்குறான். பட் இருந்தாலுமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 48,200 அப்படிங்கிறது. அதை விட்டு ஆல் டைம் ஹை தான் 48,600 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமல் பேங்க் நிஃப்டியால் மேலே போக முடியாது. ஸோ 2 பேருமே மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து ரேலி வரும். ஒருத்தன் பாசிட்டிவாக இருந்தால் ஒருத்தன் நெகட்டிவாக இருந்தால் அப்படின்னா எவனோ ஒருத்தன் கேட்சப் பண்ணிடுவான். ஸோ இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி கேட்சப் பண்ண போதா இல்லை பேங்க் நிஃப்டியை கேட்சப் பண்ண போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனாலுமே பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்கான். பட் ஸ்டில் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமல் பேங்க் நிஃப்டியால் மூவ் ஆக முடியாது. அதுதான் சினாரியோ. நிஃப்டி சப்போஸ் புல்லிஷாக மாறினா பேங்க் நிஃப்டி அதோட புல்லிஷாக மாறி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியுது. ஒரு பேரிஷ்னஸ் அப்படிங்கிறது தெரில. சப்போஸ் இன்றைக்கி அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் சப்போஸ் இன்றைக்கி கீழே வந்துச்சு அப்படின்னா வெறி கொண்டு நேற்றத்தை விட நல்லாவே இன்றைக்கி வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பேர்த்துக்கு என்னோட வீடியோவை ரீச் பண்ண வைக்கும். தேங்க்யூ.